holds his breath the night. என்றாவது காலையில தூங்கி எழும்போது உங்க வயித்துல ஒரு விதமான பொறுத்துக்க முடியாத எரிச்சலை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? இல்லனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காலையில உங்களை உசுப்பேத்துற அந்த காஃபியை குடிச்சா திடீர்னு வயித்துல சுருக்கண்டு ஒரு வலி வருதா? ஆமா, நிறைய பேருக்கு நல்ல பசி இருக்கும். ஆனா சாக்காடு முன்னாடி வந்த உடனே சாப்பிட்டா திரும்பவும் வலிக்குங்கிற ஒரு பயம் வரும். கரெக்ட். இது நீங்க சாதாரணமா எல்லாருக்கும் வர அஜீர்ணம் தானான்னு கடந்து போறீங்களா? இல்ல உங்க உடம்பு உங்ககிட்ட மிக தீவிரமா சொல்ல முயற்சி பண்ற ஒரு பெரிய எச்சரிக்கையா அதை பாக்குறீங்களா? உண்மையான கேள்வி அதுதான். ஏன்னா நம்மள பல பேரும் இந்த மாதிரி அறிகுறிகளை ஏதோ நேத்து நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லைன்னு நினைச்சிட்டு ஒரு சாதாரண ஜீரண மாத்திரையோ இல்ல ஒரு ஜெலுசுலோ குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஓடிடுறோம். ஆமா. ஆனா அந்த அறிகுறிகளுக்கு பின்னாடி நம்ம வயித்துக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம கவனிக்கிறதே இல்ல. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆதாரங்கள்ல இருந்து விவாதிக்க போற தரவுகள் நம்ம அன்றாட அவசர வாழ்க்கை முறையோட ரொம்ப நெருக்கமான ஒண்ணு. கண்டிப்பா. வயித்து வலி, அப்புறம் அல்சர், அதை 8 வழிகள்ல எப்படி குணமாக்கலாம் அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். நம்ம உடம்பு நமக்கு தர்ற சத்தமில்லாத எச்சரிக்கைகளை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். இத பத்தி டீப்பா இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். இது நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பொதுவான விழிப்புணர்வுக்கான தகவல்கள் மட்டும்தான். இது எந்த வகையிலும் நேரடியான மருத்துவ ஆலோசனை கிடையாது. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்களுக்கோ இல்ல உங்களை சார்ந்தவங்களுக்கோ இந்த அல்சருக்கான அறிகுறிகள் இருந்தா ஒரு தகுதி வாய்ந்த டாக்டரை போய் பார்க்கறது தான் முதல் படியா இருக்கணும். சரி, இப்போ நேரா விஷயத்துக்குள்ள போவோம். தரவுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சாதாரண ஆனா நம்ம எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம். இது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் அப்படிங்கிறவரோட கதை. கார்த்திக் ஒரு ஐடி ஊழியர். இப்போ ஐடி துறைனாலே நமக்கு கண்ணு முன்னாடி வர்றது என்ன? எக்கச்சக்கமான வேலைப்படு, எப்ப முடியும்னு தெரியாத டெட்லைன்கள், நிறைய ஸ்ட்ரெஸ், நைட்டு 2 மணி வரைக்கும் லேப்டாப் முன்னாடி முழிச்சிட்டு இருக்கிறது. அப்புறம் பசிக்கும் போது எதையாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, குறிப்பா அதிக காரமான உணவுகள். இதுதான் கார்த்திக்கோட அன்றாட வாழ்க்கையாவே இருந்திருக்கு. இந்த வாழ்க்கை முறைதான் அவரோட வழக்கமா இருந்திருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில அவனுக்கு வயத்துல தாங்க முடியாத அளவுக்கு கடுமையான எரிச்சல் வருது. வலி தாங்க முடியாம அவ தன்னோட அம்மா கிட்ட, அம்மா வயித்தெரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால முடியலன்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப ஆழமா ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது சாதாரணம் இல்லடா, நீ உன் உடம்ப முதல்ல கேளு, அது ஏதோ சொல்லுதுன்னு சொல்றாங்க. நீ உன் உடம்பு கேளுங்கிறது வெறும் கிராமத்து வைத்தியம் சார்ந்த வார்த்தை மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியலே இருக்கு. நம்ம உடம்பு எப்பவுமே நம்ம கூட ஒரு மொழியில பேசிட்டு தான் இருக்கு. வலியா, சோர்வா, இல்ல எரிச்சலா சிக்னல்கள் அனுப்புது. ஆனா கார்த்திக் மாதிரி இளைஞர்கள் தங்களோட வேலை டார்கெட்னு ஓடிட்டு இருக்கும்போது உடம்போட அந்த மெல்லிய குரலை கேட்க தவறிடுறாங்க. உண்மையில கார்த்திக்கோட அந்த வயித்தெரிச்சலுக்கும் அவன் தினமும் குடிக்கிற காஃபிக்கும் அவனோட மன அழுத்தத்துக்கும் அவன் தூங்காத இரவுகளுக்கும் ரொம்ப நெருக்கமான நேரடியான தொடர்பு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, அது எப்படி அத்தனை விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்க முடியும்? கார்த்திக்கோட வயித்தெரிச்சலுக்கும் அவன் குடிக்கிற காஃபிக்கும் என்ன சம்பந்தம்? அவனோட வயித்துக்குள்ள உண்மையில என்னதான் நடந்துட்டு இருக்கு? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் மருத்துவ பின்னணிக்குள்ள போகணும். முதல்ல இந்த அல்சர்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்குவோம். அல்சர்ங்கிற வார்த்தைய நம்ம சாதாரணமா பயன்படுத்துறோம். ஆனா அதோட மெக்கானிசம் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது வயித்துல ஒரு புண், அப்படிதானே? ஆமா, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அல்சருங்கிறது நம்ம இரைப்பையோட உட்சுவர்ல ஏற்படுற ஒரு புண், அதாவது ஒரு காயம். நம்ம வயித்துல உணவு செரிமானம் பண்றதுக்காக இயற்கையாவே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குது. இந்த ஆசிட் எவ்வளோ வீரியமானது தெரியுமா? ஒரு சின்ன இரும்பு துண்டை போட்டா கூட அதை உருக்கிடுற அளவுக்கு வீரியமானது. நிஜமாவா? இரும்பையே செரிக்குமா? அப்போ அந்த ஆசிடையே நம்ம வயித்தையே அரிச்சிடுறது இல்ல? ரொம்ப கரெக்டான கேள்வி. அதுக்கு தான் இயற்கை நம்ம வயிற்றின் உட்சுவர்ல மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு தடிமனான பாதுகாப்பு படலத்தை அமைச்சிருக்கு. இந்த மியூக்கஸ் படலம் தான் அந்த வீரியமான ஆசிட் கிட்ட இருந்து வயிற்றை பாதுகாக்குது. ஓஹோ, இப்ப புரியுது. ஆனா நம்ம தவறான வாழ்க்கை முறையால அந்த பாதுகாப்பு படலம் தேஞ்சு வயிற்று சுவர்ல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுருது. இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, பாதுகாப்பே இல்லாத ஒரு திறந்த காயத்து மேல இரும்பையே உருக்குற அந்த ஆசிட் நேரடியா படும்போது என்ன ஆகும்? அதுதான் அல்சர்.
அந்த கடுமையான எரிச்சலும் வலியும் அங்கிருந்து தான் தொடங்குது. இத கேட்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதாவது நமக்கு கையில ஒரு திறந்த காயம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த காயத்து மேல யாராவது எலுமிச்சை சாற்றை பிழிஞ்சு விட்டா எப்படி துடிப்போம்? அதே மாதிரி ஒரு கடுமையான எரிச்சல் தான் அந்த ஆசிட் வயிற்று காயத்தின் மேல படும்போதும் ஏற்படுதா? 100க்கு 100 அதேதான். கையில இருக்க காயம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனால நாம தண்ணி படாம எலுமிச்சை சாறு படாம அதை ரொம்ப கவனமா பாதுகாப்போம். ஆனா வயித்துக்குள்ள இருக்க காயம் கண்ணுக்கு தெரியாததால நாம தொடர்ந்து காரமான உணவுகளையும் ஆசிட் அதிகமாக்குற உணவுகளையும் உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கோம். அதனால தானே வெறும் வயிற்றுல அவ்வளோ வலி வருது. கண்டிப்பா. வயிறு காலியா இருக்கும்போது ஆசிட் செரிக்க உணவு இல்லாம நேரடியா அந்த காயத்தையே தாக்குது. சிலருக்கு சாப்பிட்ட உடனே கூட எரிச்சல் வரும். அந்த வலி தாங்க முடியாம உடம்பு அதை வாந்தியா வெளியே தள்ள முயற்சி பண்ணும். இது எல்லாமே அந்த ஒற்றை காயத்தால ஏற்படுற சங்கிலி தொடர் விளைவுகள் தான். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. கார்த்திகோட அம்மா சொன்ன மாதிரி நம்ம உடம்பு இவ்ளோ தெளிவா இவ்ளோ வலியோட சிக்னல்களை கொடுக்குது. உனக்குள்ள ஒரு பெரிய காயம் இருக்குன்னு கத்துது. ஆனா நாம் என்ன பண்றோம்? ஒரு ஐடி கார்டு போட்டுக்கிட்டு ஒரு வலி நிவாரணி மாத்திரையை முழுங்கிட்டு மறுபடியும் அதே வேகத்துல ஊடிட்டு இருக்கோமே. அதுதான் நம்மளோட சைக்காலஜி. ஒரு கையில ரத்து ஒலிற காயத்தோட யாரும் லேப்டாப்ல டைப் பண்ண மாட்டாங்க. ஆனா வயித்துல காயம் இருந்தா மட்டும் அது ஏன் நம்ம கண்டுக்கிறதே இல்ல? அது மனிதர்களோட இயல்பு. கண்ணுக்கு தெரியாத வலிகளை நாம எப்பவுமே ஒரு மாத்திரை மூலமா தற்காலிகமா மறைக்கவே பாக்குறோம். பிரச்சனையோட ஆணிவேரை நாம சரி பண்றதே இல்ல. ஆனா கார்த்திகோட டாக்டர் அவனுக்கு கொடுத்த முதல் அட்வைஸே உணவே மருந்து அப்படிங்கிறது தான். அதாவது உள்ள போற சாப்பாடு தான் அதை தீர்மானிக்குது. ஆமா, வயிற்று சுவர்ல ஒரு காயம் இருக்கும்போது நாம தொண்டைக்கு கீழே அனுப்புற ஒவ்வொரு உணவும் நேரடியா ஒரு மருந்தாவோ இல்ல விஷமாவோ மாறுது. அந்த டாக்டர் அல்சரை குணப்படுத்த சில முக்கியமான ரகசியங்களை சொல்றாரு. அதுல முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம உணவு பழக்கங்கள். உணவு பழக்கங்கள் சரி. கார்த்திக் மாதிரி ஒருத்தருக்கு டாக்டர் என்னென்ன மாற்றங்களை செய்ய சொல்றாரு? முதல்ல அந்த வயிற்று காயத்துக்கு நாம ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால கடினமான உணவுகள், எண்ணெய், அப்புறம் அதிக காரமான உணவுகளுக்கு முழுமையான ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்றாரு டாக்டர். அப்ப என்னதான் சாப்பிடுறது? அதுக்கு பதிலா கஞ்சி, இட்லி, மிதமான சாதம், அப்புறம் தயிர் மாதிரி ரொம்ப மென்மையான உணவுகளை மட்டுமே சாப்பிட அறிவுறுத்துறாரு. ஏன்னா இந்த மென்மையான உணவுகள் வயிற்று சுவர்ல இருக்கிற காயத்தை உரசாம, செரிமானத்துக்கு அதிக ஆசிட கேட்காம, குடலுக்கு ரொம்ப அமைதியா வேலை செய்யற வாய்ப்பு கொடுக்குது. அது லாஜிக்கா ரொம்ப சரியாப்படுது. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. தரவுகள்ல காஃபியை பத்தி சொல்லிருக்காங்க. ஒரு ஐடி ஊழியர்கிட்ட போயிட்டு காஃபியை விட சொல்றது கரண்ட் இல்லாம கோட் பண்ணுன்னு சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒண்ணாச்சே. உண்மையில அது ரொம்ப கஷ்டம்தான். காஃபி எப்படி அல்சரை பாதிக்குது? அது வேற ஒரு லிக்விட் தானே, அது காயத்தை உரச போறதில்லே. இது பலருக்கும் இருக்க ஒரு தவறான புரிதல். காஃபி லிக்விட் தான், ஆனா அது வயித்துக்குள்ள செய்யற வேலை ரொம்ப பயங்கரமானது. காஃபியில இருக்கிற கெஃபீன் ஒரு அமைதியான எதிரி. நீங்க காஃபி குடிக்கும்போது அது உங்க வயத்துல இருக்கிற செல்களை தூண்டி காஸ்ட்ரின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை அதிகமா சுரக்க செய்யுது. அந்த ஹார்மோன் என்ன பண்ணும்? இந்த காஸ்ட்ரின் வயிற்றை இன்னும் அதிகமான ஆசிட உற்பத்தி பண்ண சொல்லி ஆர்டர் போடுது. ஏற்கனவே அங்க ஒரு காயம் இருக்கு, இதுல தேவையே இல்லாம பெருக்கெடுத்து வர்ற ஆசிட் சேரும்போது அல்சர் இன்னும் மோசமாகுது. அது மட்டும் இல்ல, இரைப்பைக்கும் உணவு குழைக்கும் நடுல இருக்க சுருக்க தசை இருக்குல்ல, அத காஃபி ரொம்ப தளர்த்திடும். இதனால ஆசிட் மேல எழும்பி நெஞ்செரிச்சலையும் உருவாக்கும். வாவ்! நாம எதை வேலை செய்யறதுக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு நினைக்கிறோமோ அதுவே நம்மள உள்ள எரிச்சிட்டு இருக்கு. அப்படியானால் காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது அந்த திறந்த காயத்து மேல மண்ணெண்ணெய் ஊத்துறதுக்கு சமன்னு சொல்றீங்க? கரெக்டா சொன்னீங்க. சரி, உணவு அப்புறம் காஃபியை பார்த்தோம். சாப்பிடுற நேரத்தை பத்தி தரவுதறி என்ன சொல்லுது? கார்த்திக் மாதிரி ஆட்கள் எப்போ சாப்பிடுறாங்கங்கிறது ஒரு பிரச்சனையா? உணவு சாப்பிடுறதுல என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறத விட எப்போ சாப்பிடுறோம் அப்படிங்கிறது அல்சர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெக்கானிசம். கார்த்திக்கோட வழக்கம் என்ன? காலையில அவசரமா வேலைக்கு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது, மதிய உணவை 3 மணிக்கு சாப்பிடுறது, அப்புறம் நைட் 12 மணிக்கு டின்னர் சாப்பிடுறது. ஆமா, நிறைய பேர் இதைத்தான் பண்றாங்க. இத டாக்டர் முற்றிலுமா மாத்த சொல்றாரு. சரியான நேரத்துல 3 வேளை உணவு, அப்புறம் நடுவுல சின்ன ஸ்நாக்ஸ் எடுக்கணும்னு சொல்றாரு. வயிறு ரொம்ப நேரம் காலியா இருக்கவே கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம், வயிறு காலியா இருக்கிறதுக்கும் அல்சருக்கும் அப்படி என்ன நேரடி தொடர்பு? பசிக்கும்போது சாப்பிட்டா போதாதா? அங்கதான் நம்ம உடம்போட பயாலாஜிக்கல் கடிகாரம் வேலை செய்யுது. நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட நேர அட்டவணைக்கு பழகிடும். நீங்க தினமும் காலையில 8 மணிக்கு சாப்பிடுறாள்னா கரெக்டா 7:45 மணிக்கே உங்க மூளை இதோ சாப்பாடு வரப்போகுது, செரிமானத்துக்கு தயாராகுன்னு வயிற்றுக்கு சிக்னல் அனுப்பி ஆசிட சுரக்க தொடங்கிடும்.
ஓஹோ. அந்த நேரத்துல நீங்க வேலையோட அவசரத்துல உணவை உள்ள அனுப்பலனா என்ன ஆகும்? சுரந்து தயாரா இருக்க அந்த ஆசிட் செரிக்க உணவு இல்லாம முழுவதுமா வயிற்றின் உட்சுவர்ல இருக்க காயத்தின் மேலேயே படிஞ்சு அதை அரிக்க தொடங்கும். ஆஹா, இப்போ தெளிவா புரியுது. சரியான நேரத்துக்கு சாப்பிடலன்னா வயிறு தன்னைத்தானே தின்னுடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்களே, அதோட உண்மையான அறிவியல் இதுதானா? செரிக்க உணவு இல்லாததால அந்த ஆசிட் வயிற்றோட சுவரையே சிரிக்க ஆரம்பிச்சிடுது. சரி, இந்த காரமான உணவுகள் எப்படி பாதிக்குது? காரங்கிறது வயிற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருப்பு மாதிரி. கார்த்திக்கு பிரியாணி வறுத்து சிக்கன்னா ரொம்ப இஷ்டம். மிளகாயில இருக்கிற கேப்சைசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் சாதாரண வயிற்றுக்கு ஒரு எரிச்சலை தரக்கூடியது. கண்டிப்பா. அதுவே அல்சர் இருக்க ஒரு திறந்த காயத்தின் மேல அந்த மசாலா பொருள்கள் படும்போது அது நேரடியான ஒரு கெமிக்கல் எரிச்சலை உருவாக்குது. அதனாலதான் குறைவான மசாலா இருக்க உணவுகள் சாப்பிட சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்றாரு. சரி, உணவே மருந்துங்கிற அடிப்படையில இந்த 4 விஷயங்களும் ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது மென்மையான உணவு, காஃபியை தவிர்க்கிறது, சரியான நேரத்துல சாப்பிடுறது, அப்புறம் காரத்தை குறைக்கிறது. இது எல்லாமே நேரடியா வயிற்றோட தொடர்புடையது. இது எனக்கு புரியுது. ஆனா தரவுகள்ல இருக்க அடுத்த பகுதி தான் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. அதாவது அல்சருக்கு உணவு மட்டுமே காரணம் இல்ல, நம்ம மனசும் நம்ம வாழ்க்கை முறையும் உணவை விட பெரிய தாக்கத்தை அல்சர்ல ஏற்படுத்துதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எனக்கு சுத்தமா புரியல. மனசுல இருக்கிற ஒரு அழுத்தத்துக்கும் வயித்துல இருக்கிற ஒரு காயத்துக்கும் எப்படி நேரடி தொடர்பு இருக்க முடியும்? இது மருத்துவ உலகத்தோட ரொம்ப ஆழமான சுவாரஸ்யமான அறிவியல். நம்ம மூளைக்கும் வயிற்றுக்கும் நடுவுல வேகஸ் நரம்பு அப்படிங்கிற ஒரு நேரடி தொடர்பு பாலம் இருக்கு. இத கட் பிரெயின் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஓ, மூளையும் வயிறும் கனெக்டடா இருக்கா? ஆமா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தத்தை கண்ணுக்கு தெரியாத எதிரின்னு சொல்றாரு. இத கொஞ்சம் அறிவியல் ரீதியா பாப்போம். நம்ம நரம்பு மண்டலத்துல 2 முக்கிய நிலைகள் இருக்கு. ஒன்னு ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதாவது தற்காப்பு நிலை. இன்னொன்னு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட், அதாவது ஓய்வு நிலை. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இது எப்படி வேலை செய்யுது? நிச்சயமா. இப்போ நீங்க ஒரு காட்டுல இருக்கீங்க, உங்களை ஒரு புலி துரத்துதுன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அப்போ உங்க உடம்பு என்ன பண்ணும்? செரிமானம் மாதிரி இப்போதைக்கு அவசியம் இல்லாத வேலைகளை உடனே நிறுத்திட்டு ரத்த ஓட்டம் முழுவதையும் உங்க கால்களுக்கும் கைகளுக்கும் அனுப்பும். ஏன்னா நீங்க தப்பிச்சு ஓடணும். இதுதான் ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஓ, லாஜிக்கா இருக்கு. ஆனா இன்னைக்கு புலி நம்மள துரத்துறதில்ல. அதுக்கு பதிலா ஆஃபீஸ் டெட்லைன்கள், உறவு சிக்கல்கள், இஎம்ஐ பிரச்சனைகள் தான் புலியா மாறி நம்மள துரத்துது. நீங்க தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது உங்க மூளை உங்களை ஏதோ ஒரு புலி துரத்துறதாவே நினைச்சு உடம்பை எப்பவுமே ஒருவித அலர்ட் மோட்லயே வச்சிருக்கும். ஓ, அப்படியானால் நான் லேப்டாப்ல ஒரு முக்கியமான பிரசன்டேஷனுக்காக பதட்டப்படும் போது என் உடம்பு நான் நிஜமாவே ஒரு புலிகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதா நினைச்சுக்குதா? அட்டா பிடிச்சிங்க. அந்த பதற்றமான நிலையில செரிமான மண்டலத்துக்கு போற ரத்த ஓட்டம் பாதியா குறைக்கப்படுது. செரிமானம் ரொம்ப மந்தமாகுது. எல்லாத்துக்கும் மேல வயிற்று சுவர்ல இருக்கிற அந்த மியூக்கஸ் படலத்தை உடம்பால புதுப்பிக்கவே முடியாது. அப்போ காயம் ஆறாதா? ஆறாது. உடம்போட ஆற்றல் முழுசும் தற்காப்புக்கு தான் போகுமே தவிர காயத்தை ஆத்துற வேலைக்கு போகாது. இதனாலதான் மன அமைதி இல்லைன்னா நீங்க எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் வயிறு தன்னை குணப்படுத்திக்கவே செய்யாது. வாவ், இதை நான் இப்படி யோசிச்சதே இல்ல. மூளையில இருக்கிற ஒரு பதற்றம் எப்படி வயித்தோட ரத்த ஓட்டத்தை தடுத்து அல்சரை குணமாக்க விடாம தடுக்குதுங்கிற மெக்கானிசம் இப்பதான் ரொம்ப தெளிவா புரியுது. சரி, தரவுகள்ல தூக்கத்தை பத்தி ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டிருக்காங்களே, அது என்ன? ஆமா, ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கும் உடம்ப குணப்படுத்துறதுக்குமான ஒரே வழி ஆழ்ந்த தூக்கம்தான். கார்த்திக் தினமும் நைட் ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கற பழக்கம் வச்சிருந்தான். டாக்டர் அவனுக்கு 7-8 மணி நேரம் வரைக்கும் கட்டாயம் ஆழ்ந்து தூங்கணும்னு அறிவுறுத்தினாரு. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன்னா நீங்க எப்போ அந்த ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அப்படிங்கிற அமைதியான நிலைக்கு போறீங்களோ, அதாவது தூங்குறீங்களோ, அப்போதான் உங்க உடம்போட செல்கள் தங்களை தாமே புதுப்பிக்க ஆரம்பிக்கும். நைட் நேரத்துல நீங்க மொபைல ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது உங்க மூளைக்கு அமைதி கிடைக்கிறதே இல்ல. ஓ, அப்போ ஹீலிங் ப்ராசஸ் நடக்காது. ஆமா, உடம்புக்கு தேவையான அந்த ஆழ்ந்த ஓய்வு கிடைக்காதப்போ வயித்துல உடைஞ்சு போன அந்த சுவரை உடம்பால சரி செய்யவே முடியாது. இது ஒரு மிகப்பெரிய திறப்பு. நைட்டு நேரத்துல மொபைல ஸ்க்ரோல் பண்றது நம்ம தூக்கத்தை கெடுக்குதுன்னு மட்டுமே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது உண்மையில நம்ம வயித்தோட காயத்தை ஆத்துற வேலையை தடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா. அதனாலதான் நடைப்பயிற்சி, நல்ல இசை, அப்புறம் அமைதியா இருக்கிறது, இது எல்லாமே வெறும் மனசுக்கு மட்டுமானதில்ல, வயிறு புண்ணாத்துற உடம்புக்கான மருந்தும் கூட, இல்லையா? ரொம்ப அருமையா தொகுத்தீங்க. இதோட சேர்த்து இன்னும் சில மாற்றங்களையும் டாக்டர் முன்வைக்கிறாரு.
உணவுல நாம சேர்க்க வேண்டிய குறிப்பிட்ட சில குளிர்ச்சியான பொருட்கள் இருக்கு. அது என்னென்ன பொருட்கள்? மிதமான அளவுல பால் குடிக்கிறது, ரொம்ப அதிகமா இல்ல. அப்புறம் வாழைப்பழம், வேக வச்ச காய்கறிகள், அப்புறம் இளநீர் மாதிரி ரொம்ப மென்மையான குளிர்ச்சியான உணவுகளை அதிகமா சேர்த்துக்கணும். இது எல்லாமே அந்த வயிற்று சுவருக்கு ஒரு பாதுகாப்பு படலம் போல செயல்பட்டு எரிச்சலை குறைக்கும். இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியவை. முற்றிலுமா ஒதுக்க வேண்டியதுன்னு வேற ஏதாவது இருக்கா? ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் மாதிரி. ஆமா, அது ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கை. புகைப்பிடிக்கிறது, அப்புறம் மது அருந்துறது, அதாவது ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், இதை முற்றிலுமா கைவிடணும். இதை விட்டா மட்டும்தான் அல்சரை குணப்படுத்துறது சாத்தியம். அது ஏன் அவ்வளவு ஆபத்தானது? ஏன்னா நான் முன்னாடியே பேசிய அந்த மியூக்கஸ் அப்படிங்கிற பாதுகாப்பு படலத்தை மது நேரடியா போய் அழிச்சிடும். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணும்போது உள்ள போற ரசாயனங்கள் இரைப்பைக்கு போற ரத்த ஓட்டத்தை குறைச்சிடும். ரத்த ஓட்டம் இல்லைன்னா காயம் எப்படி ஆறும்? கண்டிப்பா ஆறாது. அதனால இவை காயத்தோட தீவிரத்தை அதிகப்படுத்தி டாக்டர் கொடுக்கிற மாத்திரைகள் வேலை செய்யறத கூட தடுத்துரும். சரி, இந்த அத்தனை விஷயங்களையும் ஒருத்தர் முழுமையா ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும்? இந்த கதையோட முடிவுல கார்த்திக்கோட நிலைமை என்னாச்சு? இதுதான் இந்த ஆழமான அலசலோட ரொம்ப பாசிட்டிவான பகுதி. கார்த்திக் இந்த மாற்றங்களை வெறும் 2 மாசத்துக்கு ரொம்ப தீவிரமா பின்பற்றினான். காஃபியை நிறுத்தினான், சரியான நேரத்துல சாப்பிட்டான், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க வாக்கிங் போனான், நைட் மொபைலை தூக்கி போட்டுட்டு நிம்மதியா தூங்குனான். 2 மாசத்துல ரிசல்ட் தெரிஞ்சதா? ஆமா, 2 மாசத்துக்கு அப்புறம் அவனுக்கு வயத்துல எந்த வலியும் இல்ல. இழந்து போன அவனோட எனர்ஜி முழுமையா திரும்பிச்சு. எல்லாத்துக்கும் மேல அவனோட மனசு ரொம்ப அமைதியானது. இந்த 2 மாச பயணத்துல அவன் ஒரு பெரிய உண்மைய புரிஞ்சுக்கிட்டான். என்ன உண்மை அது? என் உடம்பை நான் தான் என் தவறான வாழ்க்கை முறையால கெடுத்தேன். அதை நான் தான் பொறுப்படுத்தி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற புரிதல். என் உடம்பே நான் தான் கெடுத்தேன், அதை நான் தான் சரி பண்ண முடியும். எவ்வளோ முதிர்ச்சியான பொறுப்பான ஒரு புரிதல் இது. ஆமா, இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம் ஒண்ணு இருக்கு. நம்ம உடம்ப எப்பவுமே நமக்கு பல சிக்னல்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு சின்ன வலியா இருக்கலாம், ஒருவித அசௌகரியமா இருக்கலாம், இல்ல காரணமே இல்லாத ஒரு சோர்வா இருக்கலாம். நாம தான் அதை கண்டுக்காம விடுறோம். கரெக்ட். அந்த ஆரம்பகட்ட எச்சரிக்கைகளை நாம புறக்கணிச்சுட்டு ஓடிட்டே இருந்தா ஒரு நாள் அது ஒரு பெரிய வியாதியா உருவெடுக்கும். உடம்பு எப்பவுமே எடுத்த உடனே கத்தி சொல்லாது. ரொம்ப மெதுவா ரகசியமா தான் நம்மளை எச்சரிக்கும். நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. நம்ம உடம்பு நமக்கு கிடைச்ச ஒரு மிக சிறந்த நண்பன் மாதிரி. ஒரு நல்ல நண்பன் நாம ஏதாவது தப்பு பண்ணும்போது எடுத்த உடனே நம்மள கோபமா சத்தம் போட்டு திட்டமாட்டான். ஆமா, முதல்ல மெதுவா தான் சொல்லுவான். முதல்ல ரொம்ப மெதுவா நம்ம தோள்ல தட்டி, நண்பா இது சரி வரல, கொஞ்சம் பாத்துக்கன்னு எச்சரிப்பான். நம்ம உடம்போட அறிகுறிகளும் அப்படிதான். மெதுவா தோள்ல தட்டும்போதே நாம் அந்த நண்பனோட பேச்ச கேட்டுடணும். இல்லனா அந்த நட்பு முறிஞ்சு காயம்தான் மிஞ்சும். ரொம்ப சரியான உதாரணம். அந்த தோள்ல தட்டுற மெல்லிய எச்சரிக்கையை கவனிக்காம விடும்போதுதான் அது அல்சர் மாதிரி கடுமையான காயங்களா மாறி நம்மள முடக்குது. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம கார்த்திக்கோட கதை மூலமா ஒரு அவசரமான வாழ்க்கை முறை எப்படி அல்சருங்கிற ஒரு காயத்தை உருவாக்குதுங்கிறதையும், அந்த பழக்கங்களை மாத்துறது மூலமா அதை எப்படி சரி செய்ய முடியுங்கிறதையும் ரொம்ப ஆழமா பார்த்தோம். கண்டிப்பா, வெறும் உணவுகளை மட்டும் மாத்துறது போதாதுன்னு நாம தெளிவா பார்த்தோம். ஆமா, காஃபியை தவிர்க்கிறது எப்படி ஆசிட்டை குறைக்கும், சரியான நேரத்துல சாப்பிட்றது எப்படி உடம்போட கடிகாரத்தை பேலன்ஸ் பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றதும் ஆழ்ந்த தூக்கமும் எப்படி நம்ம செல்களோட ஹீலிங் ப்ராசஸை ஊக்குவிக்கும்னு ஒவ்வொன்றும் எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இணைஞ்சு செயல்படுதுன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை கேட்டுட்டு இருக்க நீங்க உங்களோட சொந்த வாழ்க்கை முறைய கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்களும் கார்த்திக் மாதிரி காலையில ஒரு ஸ்ட்ராங்கான காஃபியை குடிச்சிட்டு வெறும் வயிற்றோட உங்களுக்கே தெரியாத ஒரு சோர்வை மறைச்சிட்டு வேலைக்காக ஓடிட்டு இருக்கீங்களா? உங்க உடம்ப உங்களுக்கு இப்போ என்ன சிக்னல் கொடுத்துட்டு இருக்குங்கிறத கேளுங்க. அதை நீங்க கவனிக்கிறீங்களா, இல்ல மாத்திரைகளை போட்டு மூடி மறைச்சிட்டு கடந்து போறீங்களா? இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போக விரும்புறேன். நம்ம அவசரமான ஸ்ட்ரெஸ் நிறைந்த வாழ்க்கையோட பாதிப்பை நம்ம வயிறு இவ்ளோ தெளிவா அல்சர் அப்படிங்கிற ஒரு காயத்தின் மூலமா நமக்கு காட்டுதுன்னா, இந்த நவீன வாழ்க்கையோட ஓட்டத்தையும் இடைவிடாத பதற்றத்தையும் வேற எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் ரொம்ப அமைதியா தங்களுக்குள்ள வாங்கிட்டு என்றாவது ஒரு நாள் இவன் நமக்கு ரெஸ்ட் கொடுப்பான்னு சத்தம் இல்லாம காத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உங்க அன்றாட வாழ்க்கை முறையை கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கிறதாவும் இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தலைப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். உங்களை நீங்களே கவனிச்சுக்கோங்க. நன்றி.